அந்த முடுக்கு வியாதியை பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, அவனால ஏஞ்சி உட்கார முடியாது, நேரம் ஆகும். உட்காரணும், ஏஞ்சி உட்கார நடக்கணும், நேரம் வச்சுட்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு வியாதி. ஆனா அந்த மனுஷன் அங்கே இருக்கிறான். இயேசு அந்த வழியா வரும்போது அவனை குறித்து அவர் உணர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு மனுஷனுடைய இருத்தை பார்ப்பாருங்க. அவன் இருத்தில் இருக்கிறாங்க கஷ்டம், வேதனை, இந்த பாரம், கவலை, கண்ணீர் என்னை யாரு குளத்துல கொண்டு போய் விடுவா, நான் போகிறதுக்குள்ள வேற நெருங்கி சுகமாய் போறேன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அவன் அழுது கொண்டு தான் பிரியமானவர்களே. அப்போ இயேசு அந்த வழியா வரும்போது அவனை சந்திக்க ஆண்டவர் போனார். அவனை சந்தித்தார் ஆண்டவர். அப்போ அந்த மனுஷனை பார்த்து கேட்டாரு, ஏப்பா இந்த குளத்தாண்டே இருக்கிறியே, உனக்கு சுகமாகி வீட்டுக்கு போக உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். ஆண்டவரே, நான் போகிறதுக்குள்ள வேற ஒருவன் போய் இறங்கி அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டு போற ஆண்டவர்னு சொல்லி மன பாரத்தோடு அவன் சொல்றான் பிரியமானவர்களே, மன வேதனையிட சொல்லுகிறான் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஆண்டவரே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார் பிரியமானவர்களே. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடந்து வீட்டுக்கு போடான்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார் ஆண்டவர், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடந்து போ. ஆனா என்ன தரமா போனா அவன் சுகம் பெற்று